இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. பாருங்க, நம்ம இந்துக்கள்லாம் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா காசு எங்கேயும் போட மாட்டோம். நேராக எடுத்துகிட்டு போய் எங்கே போடுவோம்? கோவில் வாசல்லையோ கோவில் உண்டியல்லையோ திருப்பதி ஏழுமலையான்கிட்டையும் பெரிய பெரிய கோவிலில் கட்டுக்கட்டாக பணமும் கட்டுக்கட்ட நகைங்களும் போடுவோம். ஆனால் முஸ்லீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருநாளில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மசூதிக்கு போகிறாங்க, ஒரு பள்ளி வாசலுக்கு போகிறாங்கன்னா, அந்த பள்ளி வாசலை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10,000 எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பள்ளி வாசலுக்கு அந்த பள்ளி வாசலை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு 1000 அந்த பள்ளி வாசல் நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு 1000 மீதி 8000 அந்த முஸ்லீம்ஸு அந்த பள்ளி வாசலில் இருக்கிற அதான் என்ன காசு கேட்க வருவாங்க பார்த்தீங்களா, நம்ம சொல்லுவோம்ல பிச்சைக்காரன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க வரவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் அந்த 8000 பிரித்து சமபாகமாக கொடுப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்கும் பொழுது பாருங்கள், நம்மளாம் கட்டுக்கட்டாக திருப்பதி ஏழுமலை கோவில்லையும் வேறு எல்லா கோவில்லையும் போட்டு வரோம். அது எல்லாம் ஒரே ஆள் தான் எடுத்து சாப்பிட்றான். ஆனால் இவங்க 10,000 இருந்தால் கூட அந்த 10,000 2,000 அந்த கோவில் சுத்தம் பண்ணுறவனுக்கும் 1000 அந்த மசூதி நிர்வாகத்துக்கும் மீதி 8000 சமமாக பிரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம கட்டுக்கட்டாக ஒருத்தவனே சாப்பிட்றான். பாருங்கள், இந்த வகையில் முஸ்லீம்ஸ் எவ்வளோ பெரியவங்க. இறைவன் மிகப்பெரியவன். இந்த வகையில் எனக்கு முஸ்லீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலையாருக்கு அரோகரா.